பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதாக முதலமைச்சர் அறிவித்த நிலையில் பரந்தூர் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைப்பில் இருக்கிறார். பாலசுப்ரமணியன், பரந்தூர் மக்கள் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? விரிவான விவரங்களை சொல்லுங்க. சென்னையின் 2வது விமான நிலையம், அதாவது பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முடிவெடுத்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை ஒன்றிணைத்து 4750 ஏக்கர் நிலப்பரப்பில் மத்திய மாநில அரசு புதிய பசுமை வெளி நிலையம் அமைக்க அறிவிப்பு அளித்தது. இதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு முதல் ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது மொட்டையடிக்கும் போராட்டம், சாலை மறியல் போராட்டம், மாவட்ட ஆட்சியர் முற்றுகை போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதுவரை விமான நிலையம் எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் 16 முறை புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் 7 முறை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தும் 1100 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றி கழகம் தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்கள் தனது பொதுவெளி அரசியல் பயணத்தை இந்த பரந்தூரில் தான் துவங்கினார். அப்போது விவசாயத்தை பாதிக்கும் விமான நிலையம் அமையக்கூடாது என்று எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு, புதிதாக தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு புதிய விமான நிலையம் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் விமான நிலையம் கைவிடப்பட்டதாக அறிவிப்பதை தொடர்ந்து ஏகனாபுரம் கிராமத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு அக்கிராம மக்கள் மற்றும் போராட்ட குழுவினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தின் போது அந்த ஏகனாபுரம் பிரதான சாலைக்கு தளபதி ஜோசப் விஜய் சாலை என பெயர் சூட்டியிருந்தனர். தற்போது ஏகனாபுரம் பரந்தூர் விமான நிலைய திட்டம் நிறுத்தப்பட்டதை கொண்டு தற்போது அந்த ஏகனாபுரம் பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலசுப்ரமணியன். நன்றி.